சம்மர் சீசன் வரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ தொக்கு பண்ணலன்னா எப்படிங்க? வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான தொக்கு பார்க்கலாம். தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நிறைய பேர் நிறைய விதமாக இந்த தக்காளி தொக்கு பண்ணுவாங்க. நான் பண்ண போகிற இந்த மெத்தடில் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 2 கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு தோல் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி விட்டு இந்த தக்காளி எல்லாமே போட்டு நான் பாயில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஒன்றொன்னா போட்டு பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த தக்காளியிலலாம் பாருங்கள் தோல் விரிஞ்சிருக்கு. ஸோ இந்த தக்காளியை நம்ம கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எது பாயில் ஆகிருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா மீதி தக்காளியும் பாயில் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா தக்காளியுமே பாயில் ஆகிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. நான் தக்காளி பாயில் பண்ண தண்ணியே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ நம்ம தோல் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோல் எடுக்க வருது. இந்த மாதிரி எல்லா தக்காளிக்குமே தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியில் இருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணும்போது மெதுவாக கட் பண்ணுங்க, இல்லைன்னா ஜூஸ் வெளியே வந்துடும். நாம் இந்த தக்காளியை இப்போ மேஷ் பண்ண போகிறோம். என்கிட்ட ஆட்டுக்கல் இருக்கிறதால இப்படியே நான் மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டும் அடிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி மேஷ் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்குக்கு வெந்தய பொடி கடுகு பொடியும் தேவை. அதனால நான் இப்போ வெறும் வானிலையில் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வறுக்க போகிறேன். இப்போ வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டு வறுத்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கடுகு வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் தொக்கு செய்கிறதுக்காக 1 கப் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கடுகு விட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 3 மிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளியை போடும்போது. அதாவது தக்காளி மேஷ் ஆகாமல் இருந்தால் அதை கூட நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா மேஷ் ஆகிடும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம் விட்டுருக்கேன். அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் புளி விட்டுருக்கேன். நான் புளி விட்ட வீடியோ சேவ் ஆகலை. நீங்கள் நல்லா திக்காக புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தொக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு 3 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதோட பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பவுடரும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு. எங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு 1 மாதத்துக்கு தான் வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி காரமும் உப்பும் போட்டிருக்கேன். இந்த தொக்கு நிறைய நாள் கெடாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சேர்த்த அளவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக உப்பு, காரம், எண்ணெயை விட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தொக்கு கண்டிப்பாக 5-6 மாதம் நல்லா இருக்கும். மறக்காமல் இந்த தொக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.